இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அந்த எக்ஸாம் எழுதலாமா, இந்த எக்ஸாம் எழுதலாமா, அந்த மாதிரி நிறைய பேர் வந்து கேட்குறாங்க. அந்த மாதிரி ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குற ஒரு கொஸ்டின் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, யூஜிசி நெட் எக்ஸாம். யூஜிசி நெட் அப்படின்னா யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன்லேருந்து கண்டக்ட் பண்ணுற நேஷனல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படிம்பாங்க. இந்த எக்ஸாம் வந்து ட்ரை பண்ணலாமா அந்த மாதிரி வந்து கேட்குறாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ண முடியாது. இதுக்கான எலிஜிபிள் யூஜிசி நெட் எழுதுறதுக்கான எலிஜிபிள் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பிஜி வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும். ஸோ நீங்கள் வந்து பிஇ பிடெக் முடிச்சுட்டு வந்து ட்ரை பண்ண முடியாது, எந்த ஒரு ஸ்ட்ரீம் எடுத்திருந்தாலும். இதுவே நீங்கள் எம்இ எம்டெக் முடிச்சுட்டு வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ யூஜிசி நெட் பற்றி இன்டெப்த்தாக நம்ம சேனலில் எக்ஸாம் பட்டன் எப்படி இருக்கும், எப்படி படிக்கலாம், அந்த மாதிரி வீடியோ அவைலபிளாக இருக்குது. வேணும் அப்படின்னா வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 82 பேப்பர் இருக்குது உங்களுக்கு. ஸோ இன்ஜினியரிங் ரெலவெண்ட்டான பேப்பர் இருக்குது அப்படின்னா எம்இ எம்டெக் முடிச்சதுக்கப்புறம் பேப்பர் 2க்கு அது மாதிரி வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. முக்கியமாக காலேஜ் லெவலில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ட்ரை பண்ண போகிறீங்க, இல்லை ஒரு சில பிஎஸ்யூ கம்பெனியில் கூட பார்த்தோம் அப்படின்னா நெட் எக்ஸாமோட ஸ்கோர் பேஸில் உங்களுக்கு ஜாப் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து எம்இ எம்டெக் முடிச்சுட்டு, அதாவது ஃபைனலி படிக்கும்போது